சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ள கோலார் அம்மன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் மிக பழமைமிக்க கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் கட்டிய தமிழ் மன்னனான ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருக்காங்களா, அவங்களுடைய கல்வெட்டு பதிவுகள் இங்கே அதிகமாக காணப்படுது. இந்த கோவில் மிக சக்தி வாழ்ந்த ஒரு அம்மன் கோவில், ரொம்ப அற்புதமான கோவில். வாங்க நம்ம கோவில்கிட்ட போய் கோவிலோட அழகையும் கோவிலோட சிறப்பையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம வந்து காலையிலே கிளம்பிட்டோம். பயங்கரமாக குளிர். நம்ம சித்தூர் டு பெங்களூர் வழியாக போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம கோவில்கிட்ட போகலாம். நம்ம இன்றைக்கி அம்மனை தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோலாருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சூப்பரான ராமருடைய சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. பெரிய சிற்பம். அப்படியே நடந்துட்டு அப்படியே வில்லு எடுத்துன்னு போகிற மாதிரி செம சூப்பராக இருக்குது சிற்பம். அப்படியே வந்து ரோட்டு ஓரத்துலேயே இந்த வந்து கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கோபுரம் எதுவும் இல்லை, நுழைவு வாயில் இந்த மாதிரி மொட்டை கோபுரம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோலாலம்மன் டெம்பிள் நுழைவு வாசல். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா போட்டுருப்பாருங்க கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ். கோலாரம்மன் டெம்பிள். நுழைவு வாசல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்தம்பம் முன்னாடி தீபஸ்தம்பம் மாதிரி. இங்கே வந்து விளக்கேற்றுறதுக்காக தனியாக வந்து அம்மன் வந்து அமைச்சு இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க. கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா தீபஸ்தம்பமும் முன்னாடி ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மண்டபமும் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான 6 அடி உயரத்தில் சோழருடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு.
கோவிலோட என்ட்ரன்ஸில் ராஜேந்திர சோழ காலத்து வீரர்களுடைய ஒரு சிற்ப சுவடுகள். என்ட்ரன்ஸில் சூலம், பலிப்பீடம், நாகத்தோட அம்மன் கொடி மரத்துக்கு முன்னாடி. கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோவில் அந்த கருவறை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் ஃபுல்லாகவே தமிழ் கல்வெட்டு. ஃபுல்லாகவே மேலே பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் சிற்பம். கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ள கோலாரம்மன் கோவில் பார்த்திங்கன்னா பண்டைய சோழர்களுடைய எடுத்துக்காட்டாக கட்டிடக்கலைகள் அமைந்திருக்கிற கோலாரம்மன் கோவில் பார்த்திங்கன்னா கோலாருக்கே பார்த்திங்கன்னா முக்கியமான தாய் தெய்வமாக இங்கே அமைந்திருக்காங்க கோலாரம்மன். இங்கே இருக்கிற கோலாரம்மனுடைய கருவறை பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனால் 1012 கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா பல திருப்பணிகள் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டு இருக்கு. திராவிட கட்டிட கலைகள் கொண்டு அமைந்திருக்கிற இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கோவிலோட வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது கோவிலோட கருவறை சுற்றில் பார்த்திங்கன்னா மேல் தளத்துலேருந்து அடித்தளம் வரைக்கும் சோழர்களுடைய தமிழ் கல்வெட்டுக்கள் இங்கே அதிகமாகவே காணப்படுது. இங்கே இருக்கிற கோலாரம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி மேற்கு நோக்கி 2 கருவறைகள் அமைந்திருக்கு. இங்க இருக்கிற கோலாரம்மன் பார்த்தீங்கன்னா 8 கரங்களோட காளி வடிவுல பயங்கர உக்ரத்தோட சாமுண்டேஸ்வரி வடிவுல இங்க அமைந்திருக்காங்க. தேவி கோலாரம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெயரான மைசாசுர மர்தினி என பெயர் கொண்டு இங்க அமைந்திருக்காங்க. கிழக்கு முகமாக அமைந்திருக்கிற கோலாரம்மன் பார்த்திங்கன்னா நம்மளால் அவங்கள நேரடியாக பார்க்க முடியாது. கருவறைக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. அந்த வழியாக அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அம்மனை தரிசிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா பயங்கர உக்ரத்தோட அமைந்திருக்கிற கோலாரம்மனை நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க. இன்னொரு கருவறையில் பார்த்திங்கன்னா கோலாரம்மன் செல்லம்மா தேவியாக இங்கே அமைந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தேல் வடிவில் இங்கே கருவறையில் அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எந்த கோவிலையும் பார்த்துருக்க மாட்டோம். தேல் வடிவில் அமைந்திருக்கிற செல்லம்மா தேவியை வழிபட்டா நம்மளுக்கு தேல் கடிச்சா அந்த விஷம் பாதிப்பு நம்மளுக்கு அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா கோலாரம்மன் செல்லம்மன் தேவி 7 சப்த மாதா கன்னியர்களும் சோழர்களுடைய போர்க்களத்தில் நடக்கிற அந்த ஒரு காட்சியாக ஒரு கல்பதிவும் 6 அடி உயரத்தில் ராஜேந்திர சோழனுடைய ஒரு சிற்பமும் இங்கே காணப்படுது. முன்காலத்தில் வாழ்ந்த மைசூர் மகாராஜாவும் அவங்களுடைய குடும்பத்தினாரும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோலாரம்மனை ரொம்ப விமர்சையாக வழிபட்டு கொண்டாடப்பட்டு இருக்காங்க. தேவி கோலாரம்மன் பார்த்திங்கன்னா பார்வதியோட இன்னொரு அம்சமாகவும் தேல் கடவுளான செல்லம்மன் தேவியாகவும் துர்க்கையாகவும் மைசாசுர மர்தினியாகவும் காளி வடிவமாகவும் இத்தனை பெயர் கொண்டு இங்கே அமைந்திருக்கிற கோலாரம்மன் மிக சக்தி வாழ்ந்த தெய்வமாக இங்கே காணப்படுறாங்க. 1000 வருடம் பழமைமிக்க மிகவும் சக்தி வாழ்ந்த இங்கே இருக்கிற கோலாரம்மன் பார்த்திங்கன்னா பண்டையர் காலத்துல இருந்தே கோலாருக்கே மிக முக்கியமான தெய்வமாக கோலாரம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பார்க்கறதுக்கு சின்ன கோவிலாக இருந்தாலும் கருவறையில் அமைந்திருக்கிற கோலாரம்மனும் தேல் கடவுளான செல்லம்மன் தேவியும் இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ அற்புதமாக இங்கே அமைந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக ரொம்ப அழகாக அந்த கோவிலை அமைச்சிருக்காங்க.
இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் பராமரிக்கிறாங்க. கோலாரம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே சோமேஸ்வரர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவிலும் போய் தரிசனம் பண்ணுங்கள். அந்த கோவிலோட வீடியோவும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப அழகான அற்புதமான கோவில். கோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான கோவில், மிக பழமையான 1000 ஆண்டு பழமையான கோவில். உள்ளே வந்து கோலாரம்மன் ரொம்ப அற்புதமாக காளி வடிவில் அமர்ந்திருந்தாங்க கருவறையில். இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தேல் மாதிரி வந்து அந்த ஒரு அம்சமாக தான் இங்கே வந்து கருவறையில் வந்து முக்கியமாக வழிபாடு நடக்குது. கோலாரம்மன் பார்த்திங்கன்னா காளி வடிவில் ரொம்ப அற்புதமாக அப்படியே வந்து கண்குள்ளா காட்சியாக வந்து ரொம்ப அழகாக அமைந்திருந்தாங்க. இந்த கோவிலோட சிறப்பு நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். நம்ம தமிழ் மன்னரான ராஜராஜன் சோழனுடைய கல்வெட்டு பதிவுகள் இங்கே அதிகமாக இருக்குது. அவருடைய அந்த வீரருடைய அந்த சிற்பம் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்போம். தமிழர்கள் வீரர்களுடைய அந்த கல்லில் பார்த்திங்கன்னா சிற்பமாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில். நீங்கள் கண்டிப்பாக கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மிக சக்தி வாய்ந்த ரொம்ப அற்புதமாக அழகாக அமைந்துள்ள கோலாரம்மனை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணி பயனடைங்க. ரொம்ப அழகான கோவில், அழகான அம்மனுடைய வடிவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.